கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேரின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 48வது சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன். சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த எண்ணமானது நமக்கு ஒரு வெற்றியை உருவாக்கி தரும். நாம் இப்படி தியானிக்கும் பொழுது கர்த்தருக்குள் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுவோம். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுவோம். தேவனுடைய நித்திய கிருபை எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குது, நான் கர்த்தருடைய நித்திய கிருபையை சுதந்திரித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கை பண்ணுவோம். நம்ம மாத்திரமல்ல, நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிக்கும் நாம் இதை விவரித்து சொல்லுவோம். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். உண்மையாகவே அவர் நம்மை வழிநடத்துகிறார். எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் நம்மை வழிநடத்துவார். நாம் இந்த பூமியிலே ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் மாத்திரமல்ல, நாம் நித்தியத்துக்கு செல்லும் பொழுதும் தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும். நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு நித்திய நகரம். பரலோகத்துக்கு எப்படி போவதுன்னு பாதை தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் நாம் மரித்த பிற்பாடு நம்ம பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவார். பரலோகத்தில் மரணம் இருக்காது. இந்த பூமியில் நாம் மரிக்கிறதுக்கு முன்பாக தேவன் நம்ம வழி நடத்துகிறாரு. நாம் மரிக்கும் போதும் நாம் மரித்த பின்பும் நம்முடைய தேவனே நம்ம வழி நடத்துவார். நம்ம பாதுகாப்பாக பரலோகத்துக்கு அழைத்துட்டு போவார். தம்முடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு கர்த்தரே நம்ம கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறபடியினாலே நாம் கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுப்போம். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.